அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 3 பேஸ் அக்ரிகல்ச்சர் பம்ப்செட் மோட்டருக்கு உண்டான ஒரு ஒயரிங்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு வைக்கிறது, மீட்ரு பொட்டிக்கு ஒயரிங் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பொட்டி, இந்த பொட்டியில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அது எப்படி போட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல வந்து இதில் வந்து இந்த கார்னரில் ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். 4 ஹோல்ஸு, 4 ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 4 ஹோல்ஸ் வந்து இந்த லீப்பர் பட்டை வருது பாருங்கள், இதில் வர மாதிரி போட்டுருங்க. பெருசாக இருந்தால் சென்டர் கட்டி போடுங்க, சின்னதாக இருந்தால் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப வாரம் வரல இந்த கட்டை மக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறனால கொஞ்சம் உள்ளே வச்சு போட்டிருக்கேன். இந்த 4 ஹோல்ஸ் போட்டு இந்த 4 ஹோல்ஸுடைய மார்க் பண்ணி தான் இதில் வந்து 4 நெட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 4 நெட்டு இதில் ஹோல்ஸ் பண்ணிக்கிறோம். போட்டு இந்த கட்டியத்துக்கு எல்லாம் ஃபிட் பண்ணல. இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு நேராக வர மாதிரி நான் ஃபிட் பண்ணி மாரி உள்ளார போட்டுக்கலாம். அந்த சைடும் போவோம். நான் திரும்ப எடுக்க போகிறேன், போடல. இந்த மாதிரி எல்லாமே தொலை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கால்ட்ரிக்கா பிட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் கலர் வந்து நம்ம வந்து ஜிஎம் பீஸ் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 63 ஆம்ஸ் 415 வோல்ட் வர மாதிரி போட்டிருக்காங்க அந்த பேக்கிங்கில். ஏன் நம்ம ஜிஎம் யூஸ் பண்ணோன்னா ஜிஎம்மில் வந்து பீஸ் கேரில் வர வேண்டிய இந்த காப்பர் வந்து கிளாத் இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகாது, ஹீட் ஆகாது, தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இதான் யூஸ் பண்ணுறோம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தான் வரும். எங்கள் சைடில் வந்து 430 ரூபா சொல்கிறாங்க ஒரு கேரியரு. அதுமாதிரி ஜிஎம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்தமாதிரி இந்த 63 ஆம்ஸில் வந்து சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பிடிச்சி இப்படி கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், திரும்பி மாட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கிளை வந்தால் வந்து உடஞ்சிடும். இது கொஞ்சம் உடையாமல் டேமேஜ் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பீஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வைக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நேராக வைக்கிற மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்படி நேராக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நேராகவும் வைக்கலாம். கீழே வந்து 2 ஹோல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நேராக வைக்கலாம். எப்படி வச்சாலும் வந்து இந்த வரம் வந்து ஒரே அளவு தான் வரும். இந்த புடுங்க நம்ம பீஸ் கலர் கழட்டி மாட்டுறப்போ இப்படி வைக்கிறப்போ கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும். வேறு ஒன்றும் இல்லை. நான் நேராக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பண்ணக்குள்ள இந்த பலகை அந்த வாரம் வந்து கீழே ஒரு கட்டை வர அவங்க சொல்லியிருக்காரு முன்னே. இப்போ சட்டை வச்சுருப்பாங்க. அந்த சட்டத்தில் வராமல் சட்டத்தை ஒட்டினாப்பில் அந்த வாரம் ஹோல்ஸ் போட்டுருங்க. அதுக்கு அடுத்தாப்பில் இந்த சைடில் எங்கே வருதோ இந்த சைடில் ஒரு காலங்களாம் இடைவெளி விட்டு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஏன்னா அதிகமாக உங்கள்கிட்ட இடம் இருந்தால் நீங்கள் விடலாம். மீட்ரு வைக்கிறப்ப நம்ம இடம் பத்தாது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பத்தில் ஃபிட் பண்ணுற கிளாம்பு. இதுக்கு பேரெலாம் இது உள்ளே வர வேண்டிய கிளாம்பு. இது பொட்டி சைடில் நம்ம வச்சு உள் சைடில் இந்த நெட்டு போட்டு இது கம்பத்தை வச்சு ஃபிட் பண்ணிட்டோம்னா பொட்டி வந்து பிடிங்கிட்டு போகாது. காற்று அடித்தாலும் எவ்வளோ மழை அடித்தாலும் பிடிங்கிட்டு போகிற அந்த கிளாம்பு சப்போர்ட்லேயே நிற்கும். நம்ம கேட்ட வர வேண்டிய கம்பெல்லாம் வந்து கேட்டிருந்தோம். நம்ம வைண்டிங் பண்ணுறப்போ சொன்னோம் அந்த மாதிரி வேணும்னு. ஆனால் இப்போ இந்த மாதிரி வர வச்சு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. அவர் கடைக்காரருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். டெக்ஸ்மோ திருவண்ணாமலை கடை ஓனர் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். சந்தோஷம் அவர் பேர். அந்த மாதிரி இந்த கிளாம்ப் வந்து கம்பத்தில் உட்காரத்துக்கு அதுக்கு கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணி நம்ம அந்த அளவு கரெக்டாக வர மாதிரி ஹோல்ஸ் கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். இது வந்து கம்பத்தில் அந்த சைடு பின்னாடி வரும். இந்த 2 கிளாம்பு பின்னாடி கம்பத்தில் வரும். இந்த 2 பட்டை வந்து இப்படி வரும் பொட்டியில். இப்படி வரப்போ பொட்டிக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். ஃபஸ்ட்டெலாம் வந்து நம்ம வாசர் போட்டு பண்ணுவோம். நான் அப்போயே வந்து நான் அந்த மாதிரி பட்டை போட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். வெல்டிங் கலர் நம்ம தனியாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்து கடையில் கடை இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பட்டை போடலாம். பொட்டி எடுக்க லென்த்தாக வந்து நம்ம சப்போர்ட்டு கிரீப் பண்ணுறோம். நம்ம பீஸ் கலர் பிடிங்க மாற்றுறப்போ இல்லை காற்று அடிக்கிறப்போ பொட்டி வைப்ரேஷன் அதிகம் வராது. நீங்கள் மெட்டலில் ட்ரில் பண்ணுற மாதிரினா இந்த மாதிரி மெட்டல் பிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டீல் பிட் இருக்கும், ஸ்டீல் பிட்டை வாங்கி நீங்கள் ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்டலாம் இது வந்து தகுடு தான், நீங்கள் கீழே நெட்டு வச்சு ஆணி வச்சு அடிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் நீங்கள் ட்ரில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிட்டு பயன்படுத்த வேண்டாம். இது போல் பிட்டு வந்து வுட்டில் போகிறது கடையில் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஆணி தான், ஆணிலே தட்டி நான் வந்து இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி பண்ணுறதாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது சோரில் அடிக்கக்கூடிய ஆணி தான்.
இது வந்து உட்டில் ஹோல்ஸ் போகிறத நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போதைக்கு நான் வந்து இதை வந்து துரப்பணமாக செஞ்சு கையில் பேரிங் மூலியமாக செஞ்சு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது இப்போ அந்த துரப்பணம் வந்து கழட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். துரப்பணம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், அது மேலாம் பண்ணுறது. அப்புறம் நான் ட்ரில்லிங் மிஷின் வச்சிடல, மேலாம் செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா துரப்பன்னு சொல்லுவாங்க. கயிறு போட்டு மேலே கயிறு மூலியமாக இழுத்து ட்ரில் பண்ணலாம். இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இது வந்து கீழே கயிறு போட்டு இழுக்கிறப்போ பேரிங்கில் கையில் பிடிச்சி அழுத்தணும்னா இது சுழல்றப்போ வந்து கீழே வந்து மரத்தில் வந்து ஈஸியாக வந்து ஹோல்ஸ் வையும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து என் குருநாதர் குப்பாச்சேரின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சாரி குப்பாச்சேரி, அவர் மோட்டர் வைண்டிங் பண்ண எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ அவர் இறந்துட்டார். அவர் செஞ்சு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் உடல்நல சரியில்லாமல் இறக்கத்தர வேலை இருக்கிறப்போ அவர்கிட்ட இருந்த பொருளை எனக்கு கொஞ்சம் பொருள் அவராக குறிப்பு போட்டு கொடுத்து விட்டார். அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அவருடைய பொருள் தான் இந்த 2 துரப்பணம். இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டக்கூடிய உளி. இந்த உளி வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வீட்டு ஒயரிங் சுவிட்ச் பாக்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி சின்ன ட்ரில்லிங் பிட் இருக்குது. அது இப்போ தேடினா கிடைக்கல, இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சுவிட்ச் பாக்ஸு அந்த சுவிட்ச் பாயிண்ட் வர ஹோல்ஸ் போகிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த பிட்டில் வந்து ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு மூலையில் கார்னரில் மட்டும் அந்த உளியில் வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ஒயரிங் பண்ணால வீட்டுக்கு அந்த பாக்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போதைக்கு அப்போலாம் மிஷின் இருந்தது. நாங்கள் அப்போ மிஷின் வாங்கலை, கையில் தான் பண்ணி. இப்போ வந்து மிஷின் இருக்கிறதுனால நம்ம அதிக உளிகளை வெட்டுற வேலை கிடையாது. அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த பொருள் வந்து நான் அப்படியே பாதுகாத்து வச்சுட்ருக்கேன். நான் இப்போ அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுமாதிரி அவருடைய சுற்றி தான் இது எல்லாமே அவர் கைவண்ணமாக கையால் செஞ்சது தான். எதுக்குமே வந்து மிஷினு கிடையாது. கையில் மேலெல்லாம் வந்து கை புள்ளியில் வச்சு செஞ்ச சுற்றி தான். அது போட்ட புடி தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு வந்து 3 பேஸ்ன்றதுனால 8 ஹோல்ஸ் போடுவாங்க. அந்த 8 ஹோல்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வர அந்த பாயிண்ட் வந்து ஆர் லைனோட இன்னு, அதுக்கு அடுத்தால் வர்றது ஆர் லைனுடைய அவுட்டு, ஒய் லைனுடைய இன்னு, ஒய் லைனுடைய அவுட்டு, பி லைனுடைய இன்னு, பி லைனுடைய அவுட்டு, அப்புறம் நியூட்ரலுடைய இன்னு, நியூட்ரலுடைய அவுட்டு. இப்படி தான் வரும். லெஃப்ட் சைட்லேருந்து இடதுபுறமாக இருந்து வலதுபுறமாக கிராஸ் ஆகி வரும். இதுதான் வந்து இதோடைய பேசிக்கு. நான் உங்களுக்கு எழுதியும் காட்டுறேன். இருந்தாலும் R1 R2ன்னு எழுதி காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஈபிலிருந்து வரக்கூடிய 3 லைன் வந்து இப்படி தான் கொடுப்போம். R1 R2, அதாவது இன்புட்டு மேலேருந்து வர்றது 2, 1வது போட்டது மேலேருந்து கம்பத்துலேருந்து வரக்கூடிய இன்புட் லைனு, 2ன்னு போடுறதுல அவுட் எடுப்போம். அதேமாதிரி இது R லைனு, இது ஒய் லைனுடைய இன்னும் பக்கத்தில் வர்றது ஒய் லைனோட அவுட்டு, இது பி லைனுடைய இன்னும் பி லைனுடைய அவுட்டு, அது நியூட்ரலுடைய இன்னும் நியூட்ரலுடைய நியூட்ரலுடைய அவுட்டு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு 3 பேஸ் மீட்ரு இந்த மாதிரி வரும். அதே வீட்டுக்கு சிங்கிள் பேஸ் மீட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் லெஃப்ட் சைடில் வரது இன்புட்டு, ரைட் சைடில் வரது அவுட்புட் பேஸாக வரும். நடுவு மையத்தில் வரது ரெண்டும் வந்து நியூட்ரலாக வரும். லெஃப்ட் சைடில் வரது இன்புட்டு, ரைட் சைடில் வரது அவுட்புட்டில் வரும், நியூட்ரல் அவுட்டாக வரும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து 8 ஹோல்ஸ் பண்ணோம். இந்த ஒரு ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அராங்கலத்துலேருந்து 3/4 அங்கலத்துக்குள்ளே இடைவெளி இருக்கணும். நீங்கள் அராங்கலம் வைக்கலாம், 3/4 அங்கலம் அதுக்குள்ளார வச்சுட்டா போதும். ரொம்ப லென்த்து வச்சிங்கன்னா மீட்டர் வந்து ஒரு சில மீட்டர் வந்து 6 அங்கலத்துக்குள்ளே இருக்கும், சில மீட்டர் வந்து 8 அங்கலம் வரைக்கும் லென்த் இருக்கும். நம்ம வந்து அந்த 6 அங்கலத்துக்குள்ளார கணக்கு பண்ணி வச்சோன்னா அவங்க எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடில் வந்து எவ்வளோ கேப் விட்ருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு கார்னர் வந்து 2 இன்ச்சிலேருந்து நம்ம ஹோல்ஸ் போகிறோம். லெஃப்ட் சைடில் 2 இன்ச்சு கேப் விட்டு ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போடுறோம். அதுமாரி டவுன்லேருந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுக்கு வந்து 2.5 இன்ச்சு கீழே இருந்து மேலே வந்து 2.5 இன்ச்சு கேப் விட்டு மேலே வந்து ஹோல்ஸ் போடுறோம். இதிலேருந்து அடுத்தடுத்து அரங்கலத்துலேருந்து 3/4 அங்கலத்துக்குள்ளே அரங்கலம் வச்சுங்க, இல்லை 3/4 அங்கலம் அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் கேப்பு தொடச்சா வந்து 8 ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் வர்றது ஈபி லைனு, 2வது வரது பீஸ் கேரியருக்கு வர அவுட் லைனு, அதேமாதிரி இது வந்து ஒய் லைனுடைய ஈபி லைனு, அது சென்டர் பீஸ் கட்டிங் லைனு, அதுக்கடுத்து 3வது வர்றது ப்ளூ கரு மேலேருந்து வரக்கூடிய ஈபி லைனு, அதுக்கடுத்து பீஸ் கேரியருக்கு போகக்கூடிய அவுட் லைனு, அடுத்து ஈபி லைன் வர நியூட்ரலு, அவுட் ஆகக்கூடிய நியூட்ரலு. அவ்வளோதான் அது இதான் இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஹோல்ஸ் போட்டாச்சு. நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹோல்ஸ் போட்டிருப்பேன். நான் 8 ஹோல்ஸ் தந்த 9 ஹோல்ஸ் போட்டிருப்பேன். ஏன் 9 ஹோல்ஸ் நான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மீட்ரு வந்து வைக்கலன்னா இந்த சைடு அந்த சைடு அவங்க தள்ளி வைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். அவங்க 8 ஹோல்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹோல்ஸ் டம்மியாக தான் விட்டுருவாங்க. நம்ம அந்த ஹோல்ஸ் தேவைலாம். இதில் வந்து ஒரு குச்சி ஒன்று நம்ம மேலே கையால் டைட்டாக அடிச்சுட்டு மேலே வந்து கட் பண்ணிக்கலாம், எந்த ஹோல்ஸ் தேவையில்லைன்றதை. இல்லை அதை ஹோல்ஸை கடந்தாங்கன்னா விட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் தெரிஞ்சால் தான் போட்டிருக்கேன். ஏன்னா மீட்ரு ஒரு சில மீட்டர் சின்னதாக இருந்துச்சுன்னா உள்ளார உட்காந்துரும், கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி இருக்கலாம்.
அது மாதிரி இருக்கிறப்ப அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இல்லை ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம உள்ளார தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணியும் போடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க, அவங்களுக்காக நான் சொல்லலை. தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி வீட்டிலேயே ஒரு சில நம்பர் புதுசாக ஒயரிங் பண்ணுறவங்க நீங்களே கூட நீங்கள் வந்து ஒயரிங் பண்ணிக்கலாம். இது வந்து பம்ப் செட் ஒயரிங்க்கு. வீட்டு ஒயரிங்கு நான் உங்களுக்கு வந்து நான் எழுதி இன்னொரு சீட்டில் அதிலே கூட எழுதி நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்குங்க. அது ஹோல்ஸ் போட முடியாது, நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அதுவும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி ஒயர் தள்ளதுன்னு தெரியாமல் ஒரு சில நண்பர்கள்லாம் இருப்பீங்க. இப்போ அதுக்கு நான் எப்படின்னு சொல்ல ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். வீட்டு மீட்டருக்கு வந்து இந்த மாதிரி 4 ஹோல்ஸ் தான் வரும். 4 ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் லெஃப்ட் சைடில் வர ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈபியில் இருந்து கம்பத்தில் இருந்து வருது பாருங்க, அந்த மெயின் லைனுடைய அந்த ஒயருடைய இன்புட்டு இதில் வெளியே தள்ளிவிடுங்க. இதோடைய அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4வது வருது பாருங்கள், இதில் வரும் ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு 4வது லாஸ்ட்டில் அவுட்டாக வரும். வீட்டுக்கு போகக்கூடிய ப்ளஸ் லைனு, ஓகேங்களா. இபி ப்ளஸ் ஹோல்ஸில் வெளியே தள்ளிட்டு 4வது ஹோல்ஸ் வழியாக வீட்டிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் லைனாக வெளியே தள்ளி எடுத்துக்குங்க. அதுக்கடுத்து ஈபிலேருந்து வரக்கூடிய கிரவுண்ட் வந்து 2வது ஹோல்ஸில் வரும். வீட்டிலேருந்து வரக்கூடிய கிரவுண்ட் வந்து 3வது ஹோல்ஸில் வரும். அவ்வளோதான். ஈபிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லையும் இன்னொட்டில் 2வதுலையும் கொடுத்துருங்க. வீட்டிலேருந்து வரக்கூடிய இன்னொட்டில் 3வதுலையும் ப்ளஸ் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த 1வது பின்னும் 4வது பின்னும் ப்ளஸ் ஹோல்டு சண்டில் வரது 2 கிரவுண்டு. இந்தமாரி இப்படி தான் வரும் வீட்டு மீட்டருக்கு. சிங்கிள் பேஸுக்கு தெரியாத நம்பர் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி தான் வயரிங் பண்ணணும். இப்போ நீங்கள் தெரியாமல் பண்ணுறப்ப என்னன்னா திரும்ப நீங்கள் பாக்ஸை கழட்டி அதுக்கப்புறம் திரும்ப லைனை வந்து மாற்றுற மாதிரி ஈபிலேருந்து மீட்டர் வைக்க வரப்போ நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஆடியோ சம்மந்தமாக ஏன்னா சந்தேகம் இருந்தால் கமெண்ட், ஆடியோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணி விட்றதுனால நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு என்ன ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் வரேன். இதனால் வந்து யாரெல்லாம் ஒரு 4 பேர் வந்து பயனடைய நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டியில் வந்து ஹோல்ஸ் வந்து போடுவீங்க கேபிள் ஒயர் தள்ளுறதுக்கு. அது வந்து பின்னாடி சைடு போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கீழே அடிப்பக்கமாக போட்டுவிடுங்க. மழை பெஞ்சுன்னா உள்ளார வந்து தண்ணி இறங்காமல் இருக்கும். நான் இப்போ போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே அடிப்பக்கமாக போடுங்க. பின் சைடில் தயவுசெய்து போடாதீங்க, மேல் சைட்லேயும் போடாதீங்க. லெஃப்ட் எந்த ஒரு சைட்லேயும் போட்டாலும் மழை பெய்கிறப்போ உள்ளார வந்து தண்ணி போய் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் வந்து சீக்கிரம் அந்த பொட்டி டேமேஜ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு மேலே வந்து கரண்ட் வந்து லைன் பாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. கீழே அடிப்பக்கமாக யூஸ் பண்ணுங்க. அதேமாதிரி ஹோல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுகராக எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ, கேபிள் யூஸ் பண்ணிங்களா பைப் யூஸ் பண்ணிங்களா அந்த அளவுக்கு சுகராக போட்டிங்கன்னா அதுக்குள்ளே எலி பாம்பு அந்த மாதிரிலாம் போகாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா பெருசாலாம் போடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயரிங் பண்ணதுக்கு இப்போ இபி சர்வீஸ் வந்து கொடுத்துட்டாங்க, மீட்டர் வச்சாச்சு. இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்காருக்கு இந்த சரி லைன் வந்துடுது. முதல்ல முடிஞ்சது ஒயரிங் வேலை. நான் என்ன உங்களுக்கு சொல்லியிருப்பது எப்படின்றது தெளிவாக. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கீழ் பக்கத்தில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஒயருக்கு. நான் என்ன உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அடி கீழ் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஈபிலேருந்து வரக்கூடிய லைனு. இந்த பக்கம் வந்து பீஸ் கரையிலேருந்து அவுட் எடுத்து நம்ம சார்ட்ரு கொடுப்போம். ஒரு பொட்டி பீஸ் கரையெல்லாம் எதுவும் ஆடாது. இதுமாதிரி ஆடாத மாதிரி பண்ணிக்கோங்க. அது மாதிரி நல்லா தெளிவாக பண்ணிக்கோங்க. சரி, பொட்டிக்கு வந்து நம்ம லைன் பண்ணிடுறது நம்ம நல்லா ஹெவியாக தான் பண்ணியிருப்போம். கேபிளுக்கு முடிஞ்ச மாதிரி எனக்கு நீங்கள் போட்டு சிம்பிளாக ஓரளவு ரொம்ப ஓரளவு சிம்பிளாக போட்டு கட்டிங்க ஒரு சேஃப்டிக்கு. இந்த மாதிரி ஒயரிங் பண்ணி அந்த மாதிரி நல்லா பண்ணுங்க. பண்ணுற நண்பர்கள் வந்து ஈஸி தான், எதுவும் கஷ்டம் இல்லை.